தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் இயங்கும் பள்ளிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிட வேண்டியிருக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாமல் இயங்கி வரும் 746 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் அனுமதியை ரத்து செய்யக்கோரி சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் முன்பு விசாரணைக்கு வந்தது. பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடப்பதாக மனுதாரர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவின் பேரில் நியமிக்கப்பட்ட குழு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்குவதற்கான கால அவகாசம் ஜூன் 30ஆம் தேதி வரை உள்ளதால் உரிய அவகாசம் தேவை என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த விஷயத்தில் தமிழக அரசுதான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தவறினால் நீதிமன்றமே இதில் தலையிட வேண்டியிருக்கும் என கூறி வழக்கு விசாரணையை ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். 746 பள்ளிகள் எந்த ஒரு விதிமுறைகளுக்கும் உட்பட்டு நடக்காமல் அவை அப்பொழுது தற்காலிக அங்கீகாரம் வாங்கியே நடைபெற்று வருகின்றன. இப்படிப்பட்ட பள்ளிகளை மூட வேண்டும். இந்த மாதிரி அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளுடைய விவரங்களை வலைத்தளத்தில் வெளியிட வேண்டும். இந்த பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கையை தடுக்க வேண்டும். இந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு அருகாமையில் உள்ள தனியார் பள்ளிகளிலோ அல்ல அரசு உதவி பெறும் அங்கீகாரம் உள்ள பள்ளிகளிலோ மாற்று ஏற்பாடு செய்து அவர்களை சேர்க்கைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வருகிற ஜூலை 19ஆம் தேதி முழுமையாக விசாரிப்பதாக தலைமை நீதிபதி கூறினார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசும்பொழுது புதிய இன்றைக்கு வெற்றி பெற்று வந்திருக்கிற தமிழக அரசு அவர்களே செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக செயல்படுத்த விரும்பவில்லை. அரசே இந்த மாதிரியான பள்ளிகளை முறைப்படுத்துவதற்கும் அங்கீகாரம் கொடுப்பதற்கும் அவர்களை கண்காணிப்பதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றமே தலையிட வேண்டிய அழுத்தம் ஏற்படுகின்றது என்று கூறியிருக்கிறார்.